அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ரொம்ப கவனத்தோடு தொகுதி வாரியாக ஆய்வுகளை நடத்துகிறது திமுக. தொகுதிகளை மாற்றி அதிமுகவுடைய முக்கிய வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு அதிமுக வியூகம் வகுக்கிறது. இரண்டு தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள், யார் யார், திமுக அதிமுக கணக்கு என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், கரூர்ல முப்பெரும் விழா, திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடு, அதுக்கப்புறம் மதுரையில பொதுக்குழு, அப்புறம் திருப்பூர்ல பல்லடத்துல மகளிரணி மாநாடு, அதைத் தொடர்ந்து விருதுநகர், தஞ்சை அப்படின்னு அடுத்தடுத்து திமுகவுடைய மாநாடுகள் திட்டமிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வருது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேட்டர்ன் ஏதாவது ஒரே மாதிரி இருக்கா? ஒருமித்த நிலையில இருக்கா? ஒத்த தன்மையில இருக்கா? திமுக எதில் கவனம் செலுத்துவதாக இந்த பேட்டர்ன்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்? நிச்சயமாக அவங்க எல்லாமே நீங்க கேட்டதை போல ஒரே போன்ற தன்மை கொண்டதுதான். ஒவ்வொரு ஊராக செல்வது, அங்கு ஏதோ ஒரு வகையில அரசியல் கட்சியினுடைய அந்த கூட்டத்தை நடத்துவது, மகளிர் அணி கூட்டமா இருக்கலாம், இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டமா இருக்கலாம், அப்படி வகையான கூட்டங்களை நடத்துவது, அதன் வழியா தொண்டர்களுக்கு செய்தி சொல்வது, நம்ம தான் மீண்டும் வெல்ல போகிறோம். கிட்டத்தட்ட இது 7வது முறையாக, 2வது முறைங்கிற வார்த்தையை கூட அவர்கள் பயன்படுத்தல, தொடர்ச்சியா மீண்டும் வரப்போறோங்கிறத கூட சொல்லல. தாங்கள் கடந்த காலங்களில் வந்த எண்ணிக்கையும் சேர்த்து கொண்டு 7வது முறையாக வருவது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துறதா இருக்கலாம். இது எல்லா வகைகளின் மூலமா தொண்டர்களோட சந்திப்பு, தொடர்ச்சியா ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு சென்று கொண்டே இருப்பது, அவர்களை சந்திப்பது, ஏதோ ஒரு வகையில அந்தந்த பிராந்தியங்கள்ல இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துவது. இன்னொன்னு, அப்படி போகின்ற இடங்கள் எல்லாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள சில கோஷ்டி பூசல்கள் இருந்திருக்கும். அந்தந்த பகுதிகளில், மண்டலங்கள்ல இருக்கிறவர்கள அவர்களை ஒரு வகையில எல்லாரையும் ஒரு சேர அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. திரைமறைவுல அவர்களையும் ஒரு சமரசம் செய்வதற்கான, அவர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சில வேலைகளும் திமுகக்குள்ள செய்யறாங்க. அது பார்க்க முடிகிறது தொடர்ச்சியா அந்த மாதிரியான கூட்டங்கள் நடக்கிறப்ப. அது இயல்பாகவே அந்த கட்சியை ஒரு தேர்தல் ரீதியாக தயார்படுத்தும். அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட, நிர்வாகிகள் மத்தியிலையும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். சோ அந்த வகையில இது திமுகவினுடைய வழக்கமான அணுகுமுறைகளை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு பக்கம் அரசியல் கட்சியாக இப்படியான செயல்பாடுகளை பண்றாங்க, இன்னொரு பக்கம் திருநெல்வேலி வர்றாங்க, ஒரு புறணை விழால ஒரு அருங்காட்சியகம் திறப்பு விழா போன்ற நிகழ்வுகள் நடக்குது. அங்க திமுகவினர் உற்சாகம் அடைகிறாங்க. பாருங்க, தமிழினுடைய தொன்மையை, பாரம்பரியத்தை, நம்ம தமிழர்களுடைய மிகப்பெரிய மரபை நம்ம தான் பறைசாற்றுறோம் அவங்க போன்ற செய்திகள் கடத்தப்படுது. ஏதோ ஒரு வகையில தொடர்ச்சியா அந்த கட்சியினரோடும் அந்த பகுதியில் இருக்கிற அந்த திமுகவுடைய தொண்டர்களோடும் ஒரு வகையில ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. இது தேர்தல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை கொடுக்கும். ஏன்னா நீங்க ஒரு இளைஞரணி மாநாடு அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா ஒரு 1,30,000 பேர் நிர்வாகிகளையே திரட்டுறாங்க. பட் வந்திருக்கிறவர்களாம் எந்த அளவுக்கு பொறுப்பாளர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் தாண்டி அவர்களாலும் இன்னைக்கு இளைஞர்களை திரட்ட முடியுதுங்கிற செய்தியை சொல்றாங்கல்ல. இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் பின்னாடிதான் இளைஞர்கள் நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசு பொருளாகக்கூடிய சூழல்ல இங்க பாருங்க, ஒரு இளைஞரணி மாநாடு நடத்திட்டோம், இவ்வளவு பேர் இளைஞர்கள், எங்களுக்கு ஒரு மண்டலத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 1,30,000 பேர் எங்களாலையும் திரட்ட முடிந்திருக்கிறது, நிர்வாகிகளாக இருக்கிறவர்களை திரட்ட முடிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒன்று இல்ல, திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா அடுத்ததா மகளிர் அணி மாநாடு போன்றவர்கள் நடக்கும். இப்ப திருவண்ணாமலைக்கு பதிலா விழுப்புரம், தஞ்சைன்னு சொல்றாங்க, அதற்கு பதிலாக திருச்சி, விருதுநகர்னு சொல்றாங்க, அதற்கு பதிலாக மதுரை, இந்த மாதிரி முக்கிய நகரங்கள். இப்ப கரூர்ல நடத்தினாங்க முப்பெரும் விழா, கோவை அப்படின்னு முக்கிய நகரங்களை கடந்து அடுத்த நிலைகள்ல இருக்கக்கூடிய நகரங்களுக்கு நகர்றாங்க. அதுல ஏதாவது அவங்களுடைய கவனம் இருக்கா? அதுல பலப்படுத்தணுங்கிற திட்டம் ஏதாவது இருக்கா? இல்ல, நிச்சயமாக அவங்க சிறு நகரங்களை குறிவைக்கிறாங்க. அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகவுக்கு மாற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கும் களத்துல அவங்க தான் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. கிராம பகுதிகளில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் வலுவாக இருக்கும். 2ஆம் நிலை நகரங்கள்ல, சென்னை போன்ற பெருநகரங்களோடு ஒப்பிடுகிற பொழுது 2ஆம் நிலை நகரங்கள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப வலுவா இருக்கும். அப்ப நீங்க அவங்களுடைய பார்வையில விஜய் போன்றவர்கள் புதிய சக்தியா வர்றாங்க. நடிகர்கள் எப்பொழுதெல்லாம் வந்தாங்களோ அப்பொழுதெல்லாம் ஆரத்தழுவி கொண்டவர்கள் யாரா இருந்தாங்கன்னா பெரும்பாலும் கிராம பகுதிகளில், புறநகர் பகுதிகளை சேர்ந்தவர்களாகவும் இருந்தாங்க. அதனாலதான் உங்களுக்கு முதல் தேர்தலே விஜயகாந்த் அவர்கள் வட மாவட்டங்கள்ல போட்டியிட்டு ஜெயிக்க முடிந்தது. சோ அப்ப என்னன்னா, 2ஆம் நிலை நகரங்கள்ல கவனம் செலுத்துறதன் மூலமா
விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி அவர்களுடைய வீச்சையும் அது கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க ஒரு பெருநகரங்கள்ல கூட்டம் நடத்துறது பெருநகர மக்களுடைய அரசியல் வாழ்வியல் முறைக்கும் சிறுநகரங்களோட வாழ்வியல் முறைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நீங்க என்னைக்கே பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்கள் பார்த்தோம்னா விஜய் பேசுறாரு, ஆக்ரோஷமா பேசுறாரு. அதை வந்து புரிந்து இவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களா என்பதை தாண்டி அதை மாதிரியே இவங்க வெறுமனே வாயை அசைத்து கொண்டு ஸ்டேட்டஸ் வைக்கிற பெண்களை எல்லாம் இப்ப பார்க்க முடியுது இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர் போன்ற தளத்திலேயோ. சோ அப்ப அது போன்ற பகுதிகள் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை நகரங்களையும் திராவிட கருத்தியலை கொண்டு போகணும் அப்படின்னு திமுக நகர்த்துறாங்க. 200 இவங்க தீர்மானிச்ச அந்த இலக்கை அடைஞ்சிடணும் அப்படின்றதற்கான தீவிரமான முயற்சியா இல்ல உண்மையிலேயே களம் சவாலா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க இவ்வளவு கவனமா களத்தை அணுகுறாங்களா? நிச்சயமா களம் சவாலாதான் சார் இருக்கு. இன்னைக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறுது, அவ்வளவுதான். அது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம், திமுகவினுடைய மிகப்பெரிய பலமாக இன்னைக்கு இருக்கிறது. திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தனித்தனியா வெளியே இருக்காங்க. ஒற்றை புள்ளி திமுக எதிர்ப்பு, அதுல இணையலாம். ஆனா இன்னொரு ஒற்றை புள்ளி இருக்கு, எல்லாருக்குமே முதல்வர் கனவு இருக்கு. அது விஜய் அவர்களுக்கும் பொருந்தும், நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களுக்கும் பொருந்தும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தும். அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் முன்கை எடுத்து கொஞ்சம் வலுவான இயக்கமாக இருக்கு. பட் இதுல என்னன்னா 200 என்பதை கடந்து ஏதோ ஒரு புள்ளியில இந்த கணக்கில் ஏதாவது மாறிடுச்சுன்னா திமுகவுக்கு களம் உண்மையிலேயே கடினமான களமா இருக்கும். அதனால அவங்க வந்து ஒரு களப்பணியை தான் தீவிரப்படுத்திருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ஒரு 200க்கான செய்திக்காக மட்டுமே அவர்கள் போறதா ஒரு களத்தில இருந்து பார்க்கிற பொழுது கொஞ்சம் ஏன்னா விஜய் நாளைக்கு வர்றாரு. கொஞ்சம் உடைச்சே பேசுவோம், இந்த கேள்வி என்ன கொஞ்சம் உடைச்சே பேசுவோம். கட்டாய வெற்றி, பெரும்பான்மையை கடந்து 150 160ங்கிற கட்டாய வெற்றி, அந்த எண்ணிக்கையே 200ஆக பிரம்மாண்ட வெற்றியாக உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு வேலைகளையும் திமுக செய்யுதா? இல்ல வெற்றிங்கிறதே, பெரும்பான்மை பலத்தோடு வெற்றிங்கிறதே களத்துல சிரமம் அப்படின்ற இடத்துல திமுக இவ்வளவு கவனமா வேலை செய்யறாங்களா? இன்றைய கலச்சூழல்ல அந்த எதிர்கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது. எப்படி நீங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டு இருந்த போது ஒரு இந்தியா கூட்டணி என்று ஒன்று உருவானதோ, அதே மாதிரி இவர்களும் இங்க பிளவுபட்டு தான் இருக்காங்க. அதனால இன்னைக்கு களத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் முந்தி இருப்பது போன்று தெரிகிறது. ஆனா நீங்க கிரவுண்டுக்கு போனா மக்கள் கிட்ட பேசினா ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலையும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1,30,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்திருந்தாலும் சட்டம் ஒழுங்குல நம்முடைய நிலை என்ன என்பது போன்ற கேள்விகள் பெண்கள் தரப்புல இருக்கு. இன்னொன்று, விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வர்றதுனால இயல்பாகவே பல குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஓட்டு, அது அதிமுக குடும்பத்துக்குள்ளே இருக்கு, திமுகக்குள்ளே இருக்கு. அது மாதிரியான ஓட்டுகள் என்ன முடிவெடுக்க போறாங்கிறதே இந்த தேர்தல் களம் மூளை போட்டியா தான் கடைசி தேர்தல் நெருக்கத்துல மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல இந்த மக்கள் நலத்திட்டங்கள் செய்த நலத்திட்ட உதவிகள் நிறைய ஸ்கீம் செஞ்சிருக்காங்க. முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட கடந்த 4 ஆண்டுகள்ல ஏராளமான திட்டங்கள் வந்திருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்த அந்த பிரதிநிதித்துவம் தொடங்கி பல திட்டங்களை வரிசைப்படுத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவத்துக்குள்ள வராங்க. அது இவ்வளவு செய்திருந்தாலும் கூட கிரவுண்ட்ல விஜய்க்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வலுவான ஓட்டு வங்கி இருக்கு. அப்ப திமுகவுக்கு தொடர்ந்து தங்களை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் அவர்கள் இந்த அளவுக்கு இல்லைன்னா இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்த ஒரு அரசு வீதி வீதியாக வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க இவ்வளவு செய்திருக்கோம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காரணம், விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்திருக்கிறதுனால மக்களுடைய மனதில் அது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. நான் அண்மையில ஒரு தொகுதி கூட போயிருந்தேன் சார், காரைக்குடி போன்ற பகுதிகளுக்கு போயிருந்தேன். அங்கெல்லாம் போனா தாவேகா வந்து திமுகவுக்கு இணையாக இருக்கு. கிரவுண்ட்ல போய் பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மக்கள் மனதுல எப்படி இருக்காங்க என்பது. இது திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து சர்வேக்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் 2 கட்சிகளும் ரொம்ப தீவிரம் செலுத்த வேண்டிய நிலையில இருக்கு. அதுல திமுக கொஞ்சம் ரொம்ப தீவிரமாவே அதுல கவனம் செலுத்த. ஓகே திரு இதயா, ஏற்கனவே பெற்ற வெற்றியை அந்தந்த தொகுதிகளில் தக்க வைக்கணும். 50% வெற்றி 50% தோல்வின்னு இருக்கிற இடத்துல வெற்றியை சாத்தியமாக்கிடணும். கட்டாயம் தோல்விதான் அப்படின்னு இருக்கிற தொகுதிகளில் குறைந்தபட்ச ஒரு தீவிரமான முயற்சி இல்லை வெற்றிக்கான தோல்விக்கான இந்த இடைவெளியை குறைக்கிறதுங்கிற முயற்சியில் இந்த 2 கட்சிகளும் வேலை செய்வதாக நாம் புரிந்து கொள்ளலாம், திமுகவும் அதிமுகவும். நீங்க சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த அடிப்படையில் இதெல்லாம் எப்படி இருக்கு? திமுகவுக்கு எப்படி இருக்கு, அதிமுகவுக்கு எப்படி இருக்கு? அதில் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே திமுக சில சேஞ்சஸை பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோயம்புத்தூரில் அதுக்கு முன்னாடி சிபிஎம்க்கு சீட் இருந்துச்சு, திண்டுக்கல்ல திமுக போட்டிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் வந்து அங்கே அண்ணாமலை அங்கே வர்றாருன்னு சொன்னோன்னா அந்த தொகுதியை கம்யூனிஸ்ட்டை கொடுத்தா அது ஆக்ரோஷமாக செயல்படுமா இல்லையான்ற கேள்வி வரும்போது என்ன பண்ணுறாங்க, திண்டுக்கல் நல்லா திமுகவுக்கு மிக மிக சாதகமான தொகுதி மாற்றி கொடுக்குறாங்க. ஆமாம், 4.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே ஜெயிச்சது அது ஏறக்குறைய. அந்த மாதிரி ஒரு தொகுதியை வந்து மாற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க, அதை உங்களுக்கு சாலிடான வெற்றி கண்ணை மூடிட்டு நீங்கள் ஜெயிக்கலான்னு கொடுத்துட்டு இவங்க வந்து அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டாங்க.
அப்போ என்னன்னா 40க்கு 40 அடிக்கணுன்ற அந்த ஒரு வெறி வேகம் தான் அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து தேனியில் கொடுத்த காங்கிரஸ் எடுத்து திருநெல்வேலியில் கொடுக்குறாங்க. அங்கே ஏற்கனவே திரவியம் ஜெயிச்சவர் அங்கே மாற்றி கொடுத்துட்டு தேனிக்கு வந்து திமுக வேட்பாளரை போகிறாங்க. ஏன்னா அங்கே டிடிவி போட்டியிடுறாரு. இப்படி எந்த தொகுதி வந்து பலமாக இருக்குது, எதிர்த்தரப்புக்கு பலமாக இருக்குது, அந்த தொகுதி ரிஸ்க்கை நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா நீங்கள் வந்து பல கூட்டணியில் பல இது இருக்குது. நீங்கள் கூட்டணியில் இவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இவங்க கண்ட்ரோலில் இருக்க போகிறதில்ல அந்த வேட்பாளர். அப்போ அவங்க விலை போகலாம், எது மாதிரி அவங்க வேலை செய்யாமல் சரியாக வேலை செய்யாமல் போயிடலாம், அல்லது திமுகவினரே வந்து கூட்டணி கட்சி தானே அலட்சியமாக இருக்கலாம். இப்படி பல காரணிகள் இருக்கனால அந்த ரிஸ்க் வேணாம். இப்போ 40க்கு 40 அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். எது வந்து நமக்கு பாதகமாக வரக்கூடிய சந்தேகம் இருக்கோ அதை வெற்றியாக மாற்றணுன்ற அந்த ரிஸ்க்கை திமுக எடுக்குது. இப்போ அதையே வந்து இந்த தேர்தலையும் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட், அதுதான் கேள்வி. அதுதான் சொல்ல வரேன். 40க்கு 40 அடிக்கணும் அதானே? ஆமா, இப்ப 200 அடிக்கணும். அதுக்கு மேலேயும் அடிக்கணும். அதுதான் அந்த கேள்வி நான் உடைச்சே கேட்டேன் சாமிநாதன். அந்த 200க்கு மேல போகணும் அப்படின்றப்ப நான் 80 வாங்கிடுவேன். 100 வாங்குறதுக்கு நான் போடுற மெனக்கடல் இருக்குல்ல, அதுவா இல்ல நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு போடுற மெனக்கடலா? பாஸ்ங்கிறத அவங்க ஏற்கனவே ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து விஜய் ஒரு ஃபோர்ஸா வந்திருக்காருங்கிறத நான் மறுக்கல. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், 2ஆம் இடத்துக்கு அதிமுக அதுதான் போட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட சர்வேல அப்படிதான் வந்துட்டு இருக்கு. திமுக ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கு. விஜய்க்கு வந்து சில கட்டங்களில் சில தொகுதிகளை ஏறி வந்துகிட்டு இருக்காருன்றதை நான் வார்னிங் மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கேன் நான். ஒரு இதா ஆனா இப்ப என்னன்னா அது மாதிரி பண்ணும்போது இப்ப நீங்க உதாரணத்துக்கு கோயில்பட்டியே போன தடவை கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க, அந்த தொகுதி போயிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து டிடிவி இருந்தார். அப்போ வந்து திமுகவுக்கு அப்போ என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, நம்ம ஆட்சி அமைச்சிடணும். அப்போ வலுவான தொகுதிகளை வந்து நம்ம எடுத்துக்கணும், ஜெயிச்சிடணும், நம்ம ஆட்சி அமைச்சிடணும். அந்த இது இருந்துச்சு. பெரும்பான்மை பலம் நமக்கு நீங்க 118 வந்தா போதுன்ற நிலைமை, பெரும்பான்மை பலம் நமக்கு வந்துடும். ஆனா பார்லிமெண்ட்ல அது இல்ல. அதுல நம்ம 40க்கு 40 அடிக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப அதே நிலைமையில இருக்கு. 40க்கு 40 மாதிரி பாலிசில இருக்காங்க. 2021 மாதிரி இல்ல. சரி, இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எது பலவீனமான தொகுதி அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். எது ஈஸியாக ஜெயிக்க முடியுதோ அதை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு சீட்டை கூட குறைச்சிட்டு நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான தொகுதியை கொடுக்கல, நாங்கள் எளிமையான தொகுதி. ஏன்னா போன தடவை வந்து நீங்கள் மினிஸ்டருக்கு கடம்பூர் ராஜ் நிற்கிற தொகுதியை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இப்படி ஒவ்வொருலையும் வந்து வீக்கான கேண்டிடேட் திருப்பரங்குன்றத்தில் மாற்றி கொடுத்தாங்க. இப்படி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வலுவான காங்கிரஸ் சில உடுமலைப்பேட்டையில் கொடுத்தாங்க. இப்படி மந்திரிகளுக்கு எதிராகவே நீங்கள் முக்கியமான பிரமுகர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுட்டு தப்பிச்சுக்கலான்ற அந்த மனோபாவம் இருந்துச்சு. கூட்டணி கட்சிகள் கட்டாயம் வெற்றி பெற்றணும் அப்படிங்கிற இடத்துல தொகுதிகளை கொடுக்க போறாங்க. அதனால வந்து அதை மாத்துறாங்க. அந்த இதை வந்து அவங்க ஃபார்முலாவை மாத்துறாங்க. இந்த தடவை மாத்துவாங்கன்னு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி வீக்கான தொகுதிகளை நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா இப்ப நம்மள்ட்ட வந்து அவங்களோட அதிகார பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, உள்ளாட்சி பிரமுகர்கள் இருக்காங்க, அவங்க பிரதிநிதிகள் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு கட்டமைப்பு பலமா இருக்கு. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 2 பேரை வச்சிருக்காங்க. இது போக பெண் இருக்கு. நுணுக்கமா அவங்களுடைய இதை பார்த்தோன்னா அவங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க்கெல்லாம் நமக்கு வெளியே தெரிய வந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. திமுக ஆமா அவ்வளவு நுணுக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதியை எடுத்தா அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி, இந்த தொகுதியில் யாருக்கு என்ன கம்யூனிட்டி இருக்கு, இந்த கம்யூனிட்டியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கு, இப்போ ஜெயிச்சிருக்காரு எந்த கம்யூனிட்டிக்காரர், இவர் எதிர்த்து யாரை போட்டால், இப்போ அதிமுக எந்த வேட்பாளரை போட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்னொன்னையும் ஸ்கேன் பண்ணுறாங்க அவங்க. இதில் யார் யார் வந்து அதிமுகவில் முக்கிய புள்ளிகள், விஜய் தரப்பில் யார், நாம் தமிழர் கட்சியில் யார் பரபரப்பாக வேலை பார்ப்பா, இதில் யார் யாரை வந்து நம்ம தூக்க முடியும், யார் யாரை வந்து அமைதியாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு புள்ளி விவரங்களே அவங்க வந்து நுணுக்கமாக, நீங்கள் போட்டிருக்க வார்த்தையில் நுணுக்கமாக அவங்க கீழ் லெவலே ஒர்க் பண்றாங்க. சரி, இப்போ இங்கே இன்னொரு கேள்வி கேட்டா சரியா இருக்கும். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் சிலர் தொகுதி மாறி போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்னு செய்திகள் வருது. திரு செல்லூர் ராஜு 4 தொகுதிகளில் போட்டியிடலாம் மதுரையில அப்படின்னு விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். திரு மாஃபா பாண்டியராஜனும் ராஜபாளையம், விருதுநகர் இந்த தொகுதிகள்லாம் கேட்கிறார். மயிலம் தொகுதிக்கு விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் திரு சண்முகம், விழுப்புரம் தொகுதியிலிருந்து. இப்ப இவங்க திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுதுன்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு எதிர் ஸ்ட்ராட்டஜியா அதிமுக வேற ஒன்ன வியூகமா முன்வைக்குது இல்லையா? அப்போ அதை எதிர்கொள்ள முடியுமா அவங்களால, திமுகனால? இப்ப வந்து இதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, இப்ப இவங்களுக்கு இருக்க தொகுதிகளில் சில சிக்கல்கள் இருக்கு. அதுல தோற்க நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு அதிமுகவுக்கு. சரி, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இதை விட பெட்டர் தொகுதி எது
அப்படின்னு சூஸ் பண்றாங்க. இப்ப ராஜேந்திர பாலாஜி வந்து போன தடவை வந்து சிவகாசியில முதல்ல போட்டிட்டாரு, மினிஸ்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அது வேணான்னு ராஜபாளையம் போனாரு. ஆனா இந்த தடவை திரும்ப சிவகாசி தான் அவர் இப்ப கேட்டிருக்காரு. சோ அப்ப சிவகாசிக்கே திரும்பி வர்றாரு. அது இப்போ ராஜபாளையத்தோட இதே பெட்ரு, நம்ம சொந்த தொகுதி அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து விழுப்புரத்துல தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதனால இப்ப மயிலம் தொகுதி தனக்கு பெட்டரா இருக்கும், அங்க போயிடலாம், திரும்ப ஒரு பெரிய காம்படிஷன் வேணாம் கொஞ்சம். இப்ப இவங்க எடுக்கிற வியூகங்கள் வந்து இவங்க ஒரு ஒரு கணக்கு போட்டு ஒன்று எடுக்கிறாங்க. ஆனா திமுக எதிர்கணக்கு என்ன போடுன்னு இருக்குல்ல, இவங்களை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணா அந்த தொகுதியில இப்ப ஒரு விஐபியை நிறுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்க கொண்டு வந்து இதே மாதிரி இவருக்கு போட்டியா இல்ல. இப்ப திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம் மாறினாரு திரு சி வி சண்முகம். ஆமா, அது இங்க ஒரு ஆயிடுச்சு. ஆமா, அங்க ஒரு 10 வருஷம் இருக்காரு. அப்புறம் இங்க ஒரு மூணாவது தேர்தல் வரைக்கும் விழுப்புரம் வர்றாரு. அப்புறம் திருப்பி இப்ப மயிலம் போறாருன்னா அவர் கட்டாயம் வெற்றி பெறுவோன்ற ஸ்ட்ராட்டஜியோட தானே அவர் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பாரு, தொகுதி மாறுறதுங்கிற ஒரு ரிஸ்க் எடுப்பாரு. இங்கேயும் திமுக வீகம் தான் வந்து ஜெயிச்சிருமா இல்ல? அங்கதான் இங்க திமுக வியூகத்தோட சேர்ந்து விஜயோடைய வரவும் வந்திருக்கு. அதை நம்ம மைனஸ் பண்ணி பார்க்க கூடாது இல்ல. அவர் வரும்போது நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நீங்க வந்து ஒரு திமுகவை திட்டிக்கொண்டே இருப்பவர், திமுகவை கடுமையாக திட்ட, ஏற்கனவே திமுகவே போட்டுட்டு இருக்க ஓட்டு, ஒருத்தர் திமுக கடுமையாக திட்டிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டு அங்கே மைக்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் குறைவு. போவாங்க, அதுலேயும் யங்ஸ்டர்ஸ் போவாங்க. திமுக ஓட்டை நான் எடுக்கவே மாட்டாருன்னு சொல்ல, அதில் சில யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி சில பேர் பெண்கள் விஜய் பரவாயில்ல போகலாம் அப்படின்னு போகலாம், அது மனசு மாதிரி போகலாம். ஆனால் திமுகவுக்கு வாக்களித்து கொண்டே இருந்தவர்களை ஏறக்குறைய இந்த இவங்கெல்லாம் ஒரு முட்டாள்கள்னு சொல்கிற அளவுக்கு அவர் திமுகவை திட்டுறாரு. நீங்கள் எப்படி திமுகவுக்கு போடலாம், அது ஒரு கொள்ளக்கார கட்சின்ற மாதிரி பேசினா அப்போ ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளே திட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அப்போ டைரெக்டாக ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கஷ்டம். வேற அதிமுகவில் இருக்கிறவங்க விஜய் நல்லா திமுக திட்டுறாரு அப்படின்னு வரும்போது அப்ப அவங்க ஈஸியா மைக்ரேஷன் அது நடக்கும். அது அதிமுகவை விட திமுகவை நல்லா திட்டுறாரு. ஆமா, அப்படிதான் அந்த கணக்கு. இவர் நல்லா திட்டுறாரு, அது அதிமுக எடப்பாடியோட ஒரு நல்லா திட்டுறாரு அப்படின்னு போகும்போது இங்க இருந்து அந்த மைக்ரேஷன் நடக்கும், அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும் ஈஸியா. அப்ப வந்து அதிமுக ஓட்டுகள் அதிகமா போகுன்றதான் என்னுடைய லாஜிக். நான் களத்திலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அது அப்படிதான் மாறுது. அதிமுக தான் அதிகமா சேதாரமாகுது விஜய் வரவுனால. அப்ப அப்படி வரும்போது வெறுமனே நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஒரு சி வி சண்முகம் மயிலம் போறாரு, அங்க வெறும் திமுக மட்டும்தான் மோத போகுது அப்படின்னா அது ஒரு பலமான போட்டியா இருக்கும். ஆனா அங்க விஜய் உள்ள நுழைஞ்சதுனால அவர் கணிசமான ஓட்ட, இது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட அவர் கணிசமா பிரிக்கிறப்ப திரும்ப வந்து திமுக கோல வச்சதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்க மயிலத்துக்கு மட்டும் சொல்றீங்க இல்ல, பொதுவா எல்லா தொகுதிக்கும் சொல்றீங்க. நீங்க கேட்ட கேள்வி 234 தொகுதிகள் இதுதானா? ஏன்னா நீங்க வந்து இப்போ சி வி சண்முகம் பிரபலமான வேட்பாளர், ஆமா, பலமுறை வெற்றி கண்ட வேட்பாளர், அதிமுகவுடைய மிக மூத்த தலைவர். அந்த வேட்பாளருடைய செல்வாக்கு பலம், ரெட்டல பலம்னு ஒண்ணு. அதுக்கு எதிர்த்தரப்புல திமுக என்ன பலமான வேட்பாளர் நிறுத்த போறாங்களா, அந்த சின்னத்தோட பலம்னு ஒண்ணு. ஆமா, இப்ப இது தாவேகாவுக்கு இதே மாதிரியான சூழல் 234 தொகுதிகளையும் அவர் பொறுத்துறாருல சாமிநாதன். அதே தானா 234 தொகுதிகளையும்? 234 தொகுதியிலுமே விஜய்க்கு ஓட்டு உழுகதானே செய்யும், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லையே. அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது, எந்தெந்த அளவுக்கு விஐபி வேட்பாளர்கள் இருப்பாங்க, அந்த விஐபி வேட்பாளர்களுடைய தாக்கம் வந்து இந்த, ஏன்னா இப்போ நம்ம இன்னைக்கு இருக்க வந்து விஜய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்களே சர்வே பண்ணும்போது விஜய் ஃபோட்டோ போட்டு தான் சர்வே பண்ணுறோம். ஸோ பார்வையில் விஜய் அப்படிதான் இருக்கு. என்னதான் விஜய் வந்து மதுரை மத்தியில் விஜய், மதுரை கிழக்கில் விஜய்னு சொன்னால் கூட களத்தில் தேர்தல்னு வரும்போது அங்க ஒரு வேட்பாளர் தான் நிறுத்தப்படுவார், வேறொரு முகம் தான் இருக்கும், வேறொரு முகம் தான் இருக்கும். நீங்க அந்த முகத்தை பார்த்தோன்னே அதை நான் சில இளைஞர்கள்ட்ட நான் பேசும்போது அதே சொல்றாங்க, சார் விஜய் என் தொகுதியில் என்ன விஜய் போட்டுருவேன், ஆனால் யாராவது ஒருத்தர் நிப்பாட்டினா அது எப்படி சார், அது சரியா ஒரு அந்த கையை கடிக்கிறோன்னே வேட்பாளர் நிறுத்தினா எப்படி சார் போட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை சில இளைஞர்கள் கேட்குறாங்க. அதனால அந்த மாதிரி வரும்போது இந்த விஜயோடைய ரசிகர்களுக்கு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் உண்டு. அவங்க ரோட்டை மறித்து வெடி போடுறது, தேட்டரில் போய் சீட்டை கழிச்சு எறிகிறது, ஏறி நிற்கிறது, உடைக்கிறது, சேரை உடைக்கிறது, இந்த மாதிரியான சில பிஹேவியர்ஸ்லாம் அந்த யங்ஸ்டர்ஸ், அது அந்த மாப் சைக்காலஜியில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஒரு பார்வையாளர்னா இவரில் ஒரு வேட்பாளர் வருவாருன்னா எப்படி போடுறது, அவங்களை நம்பி எப்படி போடுறதுன்ற கேள்வி வரும். அப்ப விஜய் நின்னா விஜய்க்கு போடுவாங்க. அப்ப வேட்பாளர் வரும்போது இது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது விஐபி வேட்பாளர்கள் நிற்கும் போது இன்னும் வாக்குக்கு பணம் கிணம் வேற பரிசு பொருட்கள் பேட்டர்ன் மாறும், அதுல கொஞ்சம் மாறும். அப்ப சில இதுல வந்து நீங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரு ரவீந்திரன், திமுக வெர்சஸ் அதிமுக, திமுக வெர்சஸ் பாஜக, திமுக வெர்சஸ் தாவேகா, இது ஒரு பேட்டர்னா ஓட்டிங் இருக்க போகுது சில தொகுதிகளில். திமுகவோட கூட்டணி கட்சிகள் இந்த தரப்போடலாம் போட்டி போட போறாங்கன்னா அங்க எப்படி இருக்கும் போட்டியோடைய தன்மை? திமுக ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாங்க. 45 விழுக்காடு வாக்க ஸ்டாச்சுரேட்டடா சர்வே அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம சர்வே எல்லாம் நம்பல. உங்ககிட்ட வந்து அன்னைக்கு வந்து 48 விழுக்காடு ஜெயிப்பாங்கன்னு நம்ம அனுபவத்துல இருந்து கணிப்பை சொன்னேன். சர்வே கிரெடிபிலிட்டியா இருக்கும், அது வேற விஷயம். பட் நாம
நம்ம கணிச்சு அரசியல் வரலாற்று பார்க்கறத சொல்றோம். 45 விழுக்காடு வாக்குகள் 3 முறை ஸ்டாலின் தலைமைக்கு தெளிவாக கிடைச்சிடுச்சு. 4வது முறையும் நீங்க 47 எடுத்திருக்கிறாரு. என்னதான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு 17 லட்சம் விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காப்புல, 10 லட்சம் லேப்டாப் கொடுத்திருக்காப்புல. வட தமிழகத்தில் குடிசை வீடுகள்ங்கிறது அந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இல்லாத ஒரு சமூகத்தை முன்னிறுத்தி பெண்கள் ஓட்டுக்காக அதை ஸ்டாலின் அரசு பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் மிகப்பெரிய ஆர்கனைசராட்டு, அது ஜெயலலிதாவே மிஞ்சின ஆர்கனைசராட்டு ஸ்டாலின் இருக்கிறார். குறிப்பா சகோதரர் கேசி பழனிசாமி இல்ல திருமண விழாவுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்திருந்தாரு. நண்பர் திருமண விழாவுக்கு நானும் போயிருந்தேன். திரும்பி வரும்போது ஸ்டாலின் ஒரு 7 நிமிடம் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் லீடர், ரொம்ப ஷார்ப் எட்ஜ்டு பிரெயின் உள்ளவர். நான் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குங்கிற இதை நான் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே இதுதான் எங்களோட இது, நாங்க இந்த இடத்துக்குள்ள ப்ரோ வன்னியர் பண்ணுவோம், எங்க கிட்ட நிறைய வன்னியர்கள் இருக்காங்க, அவங்கள முன்னிறுத்தி தான் எங்க களத்தை அமைப்போம், அதுதான் எங்களுக்கு பலனுள்ளதா இருக்கும், எங்க வன்னியர்கள் எல்லா ஜாதியாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்கிறத உடனே சொல்றாரு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். மற்றபடி அவர் பேசிட்டு வரும்போதே ரொம்ப பிரில்லியண்டா நுணுக்கமான ஒரு அறிவு படைச்ச தலைவருங்கிறது தெளிவா தெரியுது. அதைத்தான் இப்போ அவர் செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. குறிப்பா அவருக்கு 47ங்கிறத மேலும் உயர்த்தி எப்படி கொண்டு போறோங்கிறதா அவருக்கு வியூகமா இருக்குது. இந்த சூழ்நிலையில அதிமுக அணி என்டிஏவோட 18 விழுக்காடு வாக்குகளும் அண்ணாமலையை நீக்கினதுனாலையும் மற்ற பல சமூக பிரச்சனைகளை எடப்பாடி பண்ணக்கூடிய ஜாதி அரசியலையும் பாரத ரத்னாவில் கேட்கும் போதெல்லாம் பாஜக வாக்களித்த சமூகங்களை அவர் புறக்கணிக்கிறாருங்கிற எண்ண ஓட்டமும் அந்த 18 விழுக்காடு வாக்குகளும் எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்பர் ஆகல பெரிய சிக்கல் இருக்குங்கிறது ஸ்டாலினுக்கு தெளிவாகவே தெரியும். சோ நீங்க என்டிஏங்கிறத நீங்க இப்ப 18% சொல்ல ஒரு அது கூட்டணிக்கு வர்றவங்களோட ஸ்ட்ரென்த் தான். சரி, அதே இல்ல 21 கணக்கில் எடுத்துக்கங்களேன். சென்னையில் திமுக 49.6%, அதிமுக 35%, வடக்கு மண்டலத்தில் திமுக 44%, அதிமுக 43%, காவிரி டெல்டாவில் திமுக 48.4%, அதிமுக 36.9%, மேற்கு மண்டலத்தில் திமுக 41.7%, அதிமுக 45%. அவங்க அதிகம். அவங்க தெற்குல திமுக 41%, அதிமுக 30%. இடைவெளி ரொம்ப கம்மியா தானே சார் இருக்கு. திமுக ஜோதி பாசு மாதிரி ஒரு அணியை அப்படியே இன்டாக்டா வச்சு ஸ்டாலின் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிறதா எங்களோட நோக்கம். 2021 அந்த அடிப்படையில் தான் எங்களோட கருத்து மோடி ஏற்றுக்கொண்டனால தான் தமிழக அரசியல் ஸ்ட்ராட்டஜி முடிவாச்சு. இப்பவும் ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற முடிவை மோடி எடுக்கும் போது ராகுல் காந்தி அடுத்த பீகார் எலெக்ஷனுக்கு அடுத்தாலே ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார். இல்ல இப்ப அதிமுகவுக்கு ஆன்டி இன்கும்பன்சின்னு ஒண்ணு நம்ம கன்சிடர் பண்ணானா திமுகவுக்கு அதை கன்சிடர் பண்ணணும் தானே? அதுதான் நான் சொல்றேன். 45 விழுக்காடு ஸ்டாச்சுரரி ஓட்டு 47 எடுத்திருக்கிறாரு. விடுபட்டவங்களுக்கு மகளிர் உரிமை கொடுக்கிறாரு, 10 லட்சம் லேப்டாப் கொடுக்கிறாரு. எஸ்ஐஆர்ல திமுக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாம் இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு ஒரு 4 விழுக்காடு பார்லிமெண்டோட குறைஞ்ச மாதிரி இவருக்கும் அந்த அளவுக்கு தான் குறையுங்கிறதான் என்னோட கணிப்பா சொல்றேன். மற்றபடி இவருக்கு அடுத்தால 2வது இடத்துல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவருக்கு ஸ்டாலினுக்கு உள்ள அணி இன்டாக்டா 3 முறை போய் 4வது முறையும் போகக்கூடிய அணி, இவருக்கு பிரிஞ்சு ஒட்டக்கூடிய அணி. இதுல மோடி பிரதமர் விழுந்த வாக்குகள், மோடிக்காக விழுந்த சமூகங்கள் எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை ஏத்துக்காம அது எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. சீமான் அந்த வாக்குகளை குறிவைக்கிறாரு. முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. இந்த நாடார்களை தன்வசப்படுத்த முயற்சி பண்றாரு. கன்ஷிராம் பாணியில ஜாதி அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு. சோ இந்த வாக்குகளை ஸ்டாலினுக்கும் எடுக்க முடியும். காரணம் மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். 2014 மோடி தலைமைக்கு விழுந்த வாக்குல 6 விழுக்காடு வாக்கு கலைஞர் தலைமைக்கு விழுந்தது. இல்ல என்டிஏவோட 18% அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடாதா அதிமுகவுக்கு? அந்த ஓட்டு மோடிக்கு விழுந்த ஓட்டு ஸ்டாலின் குறிவைப்பாரு. குறிப்பா இந்த நாடார்கள் வாக்க குறிவைப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் கான்ஸ்டிடியூஷன் 9 பெருந்தலைவர் காமராஜ் தான் பண்ணாருங்கிறத ஸ்டாலின் தொடர்ந்து சொல்றாருன்னா அது இந்த நாடார்கள் மத்தியில பல பிற்படுத்தப்பட்டவர்கள் 74 மேல கொங்கு வேளாளர்களுக்கு ஒரு எழுச்சி கிடைக்க, முக்குலத்தோரு கிடைக்க, வன்னியர்கள் கிடைக்க காமராஜருக்கு அரசியல் அதிகாரம் தான் காரணங்கிறத கலைஞர் ஒத்துக்கல. ஏன் பாஜக தக்க வைக்காதுன்றீங்க அந்த வாக்கு சதவீதத்தை? பாஜக கட்டி வைக்கலையே. நயனார் நாகேந்திரன் பண்ணக்கூடிய அரசியல் அதை தக்க வைக்கல. அது அவங்க அதை திருத்திக்கிட்டு தக்க வைக்க முயற்சி பண்ணுனா அது வரலாம். இப்போ பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு நயனார் நாகேந்திரன், வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இந்துக்களின் தந்தையாக இருந்து இந்துக்களுக்கு காவலராக இருந்த தாளிங்க நாடாருக்கு ஏன் கேட்கலங்கிறத இந்த நாடார்கள் கேட்கிறாங்க. சோ அந்த அரசியல் அங்க இருக்கும் போது அவங்க ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி. அதே மாதிரி நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்ஸ், நான் வன்னியர் ஓட்ஸ் எல்லாம் எடப்பாடிக்கு மோடிக்கு விழுந்தது டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறது கேள்விக்குறிகள் இருக்குது. இதை ஸ்டாலின் உணர்றாரு. 6 விழுக்காடு மோடிக்கு விழுந்த வாக்குகள்
கலைஞருக்கு வந்திருக்கிற உணர்றாரு. ஸோ மைக்ரோவா அந்த வாக்குகளை தன்வசப்படுத்தக்கூடிய அரசியலை தென் மாவட்டத்தில இருந்து எல்லா இடத்திலுமே ஸ்டாலின் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா ஜெயலலிதாவோட பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தலைவர். இதே சார் சொன்னது மாதிரி அத்தனை பிராண்டிங் குரூப்புகள், சர்வே குரூப்புகள், மார்க்கெட்டிங் டீம்ஸ் எல்லாமே இருக்கலாம். எல்லாற்றையும் விட ஸ்டாலின் இண்டிவிஜுவலா அவரோட இவ்வளவு கால அரசியல் அனுபவத்தில் 234 தொகுதியிலும் சமூக அரசியல் சூழ்நிலையை தன் கட்சிக்குள்ள உள்ள பிளவுகளை, மற்ற கட்சிக்குள்ள பிளவுகளை எல்லாத்தையும் விரல் நுனியில வச்சு. ஆனா விஜய களத்திலே எடுத்துக்க மாட்டேன்றீங்களேன்னு கேட்டாரு. விஜய் நான் களத்தில் எடுக்காம இல்லையா? விஜய் எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்துவார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் ஊழல் பெருச்சாளிகள் சொல்லி சீமான் களத்துக்குள்ள அதை அடிச்சு விளையாடுறாரு. விஜய்க்கு அரசியல்ல நேர்மை இல்ல, ஊழல்வாதிகளை தூக்கிட்டு வராருன்னு சீமான அடிக்கிறாரு. அது விஜயோட எம்ஜிஆர் சிவாஜி, எம்ஜிஆர் ஜெயலலிதா இது எடப்பாடியை தான் பாதிக்கும். சீமானுக்கு இது பொதுவா திராவிட கட்சிகளே ஓபிசி பார்ட்டியா மாறிட்டு திராவிட கட்சிகள். அதுல வந்து சீமான் எடுக்கிறது அந்த சபல்டன் காஸ்ட், வண்ணார், நாவிதர், பறையர், தேவேந்திரர் போன்ற காஸ்ட்கள் எடுப்பாப்ல. விஜய் கண்டிப்பா எம்ஜிஆர் புகழ பாடி செங்கோட்டையனை முன்னிறுத்தி எடப்பாடியை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவார். அது ஸ்டாலினுக்கு லாபம் தான். கேசிபி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தொகுதி மாறி போட்டியிட போறாங்க, அதுக்கான விருப்ப மனு கொடுத்திருக்கிறாங்கன்னா அது அதிமுகவுடைய வெற்றி சதவீதத்தை உயர்த்தும் விதமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்க முடியாதா? அதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் ஸ்டாலினுக்கு இவ்வளவு புகழ் மாலை பாடி இருக்காங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லணும்ல. சரி, சொல்லிருங்க. அதாவது ஒரு மக்களது மனநிலை என்பது, இப்ப நம்மளே இருக்கிற 4 நண்பர்கள் இருக்கிறாங்க, 100 முறை அவங்க உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பா இருக்கும். நம்ம மைண்ட்ல எது நிற்கும், எது தப்போ அதுதான் நிற்கும். இந்த அரசாங்கம் கொடுக்கிறது எல்லாமே அது அரசாங்கம் கொடுக்கிறது, ஸ்டாலின் கொடுக்கிறது இல்லை, திமுக கொடுக்கிறது இல்லை. எல்லா அரசாங்கங்களும் கொடுத்தது, இவர்களும் அதை வந்து கொடுக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒன்று தப்பா இருந்ததுனால் திமுக கட்சி தவறு செய்து விட்டது. கொடுக்கிறது அரசாங்கம், தவறா இருந்தா அதுக்கு பொறுப்பு வந்து திமுக கட்சி மட்டும்தான். அரசு ஊழியர் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, இதெல்லாம் காலங்காலமா இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுகவுக்கு தூண் போல நின்றவர்கள். கலைஞர் காலத்தில் இருந்து அவர்கள் இன்றைக்கு கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவர்களது கட்சிக்காரர்களே, திமுக எப்பவுமே அந்த நகர செயலாளர் பவர்ஃபுல்லா இருப்பார். ஆளுங்கட்சி வரும்பொழுது கீழே இருந்து இப்படி பின்னால தரல முற்ற வரைக்கும் துண்டு இருக்கும், அவ்வளோ பெரிய துண்டு போட்டுக்கிட்டு அவங்க டாமினேஷன்ல தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கும், தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்பெல்லாம் அது அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லை. அந்த உள்ளூர் அமைச்சர்கள் மேல அவர்கள் எல்லாருமே ஒரு கம்பெனி சிஇஓட்ட வேலை செய்கிற ரீஜனல் மேனேஜர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களே ஒழிய, இப்போ இதே பல அமைச்சர்களை இதே மனிதர்கள் அதிமுக அமைச்சர்களாக இருந்த பொழுது நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் எப்படி மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள்னு. திமுக அவர்கள் அமைச்சர்களாக இருக்கிற பொழுது சிஇஓக்கு என்னவோ டைரக்ஷனோ அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த கீழே திமுக கட்சிக்காரர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய கடுமையான அதிருப்திகள் வந்து இருக்கு. அதே அளவுக்கு மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தாசில்தார் ஆஃபீஸா ஒரு திமுக இருந்து ஒரு கிளை செயலாளர் போய் சொன்னார்னா நடக்கும். இப்போ அப்படி யாரும் சொல்லக்கூடாது, சொல்றது இல்லை. அங்க அதுக்கு ஒரு ரேட் இருக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனாலும் அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. அப்போ மக்கள் அந்த இடத்துல நேரடியான பாதிப்புக்கு வந்து உள்ளாகிறாங்க. கரப்ஷன் இப்போ ஒன்றும் இல்லை. இந்த முறை ஸ்டாலின் போகும்போது 2 விஷயத்துக்கு அவர் பதில் சொல்றதுக்கு தயாரா இருந்தார்னா இதுல எதுவுமே தேவையில்லை. அவருடைய பிரதான பிரச்சாரம் போன முறை கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். இன்றைக்கு அவர் நெஞ்சுறுதியோடு மக்கள் மத்தியில் அதை சொல்ல முடியுமா? ஒன்று. இரண்டாவது, 90 நாளில் இந்த முன்னாள் அமைச்சர்களை நான் கைது செய்வேன், இவர்கள் ஊழல்வாதிகள், கவர்னர் இடத்துல நான் மனு கொடுத்திருக்கிறேன், ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் மீது நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் சொன்னவர் யாருங்க? இதே திரு ஸ்டாலின் அவர்கள். போன வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி 11 மருத்துவக் கல்லூரிகளில் ஊழல் செய்திருக்கிறார் என்று அறிவித்தவர் திரு ஸ்டாலின்.
அதற்கு நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் சொன்னது திரு ஸ்டாலின். சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இதில் தவறே செய்யவில்லை, முகாந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்ன அப்ப இதுக்கு முன்னாடி என்ன முகாந்திரம் இல்லாமே ஒரு பொய் குற்றச்சாட்டு சொன்னாரா? ரெண்டு ஒரே ஆள் தானுங்க. அப்ப முகாந்திரம் இல்லாமல் ஒரு பொறுப்பற்ற முறையில் அல்லது ஒரு தவறான தகவல்களோடு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மீது ஒரு குற்றச்சாட்டை அப்ப இவர் சொல்லிட்டாரா? அரசியல் ரீதியான பார்வை. சரி, நீங்க அதை அப்படியே வச்சிருக்கலாமே, ஏன் இப்ப க்ளோஸ் பண்றீங்க? அப்ப உங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம்? பக்க அரசியல்ல பார்க்கிறவங்க என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு சகாயம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக என்ன லாபம் கிடைக்கும்? இந்த முறை அவர் மெஜாரிட்டி வராதுன்னு நினைக்கிறாரு. திமுகவுக்கு மெஜாரிட்டி வராதுன்னு நினைக்கிறாரு. எஸ்ஐஆர்ல 1 கோடி ஓட்டுகளுக்கு மேல ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பல சென்ற தேர்தலிலேயே 2000 ஓட்டுல எத்தனை இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 5000 ஓட்டுல எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 10,000 ஓட்டுக்குள்ள எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த 10,000 ஓட்டுக்குள்ள அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் எல்லாமே இந்த எஸ்ஐஆரால் அவர்கள் தோல்வியை தழுவுகிற நிலை ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். இது ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். சரி, இதுக்கும் அடுத்த பார்ட்டுக்கு வரேன். சரி, அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன கணக்கு போடுறாரு? டிவைடட் அப்போசிஷன். விஜய் ஒரு பக்கம் நிக்கிறாரு, பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் நிக்குது, அப்போசிஷன் டிவைட் ஆகும் அப்படின்னு. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற கட்சியை ஒருமுகப்படுத்தி வலிமைப்படுத்தினால் களத்துல அதிமுக வலிமையாக இருக்கும். சரி, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு அவர். அல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்துல நீங்க விஜய் ஒரு பக்கம் நிக்கிற பொழுது எந்த தொகுதியில யார் பலமா இருக்கிறாங்களோ அங்க ஷிஃப்டிங் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல விஜய் வெல்லுகிற வாய்ப்பு இருக்குதுன்னா அதிமுக ஓட்டு விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். இந்த இடத்துல அதிமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல விஜயோட ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். இது எப்படி சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் வேட்பாளர்கள் பலம்னு பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் பலம், அதற்கு இணையாக அதிமுக வேட்பாளர்கள் பலம், அந்த ரெண்டுக்கும் இணையாக தாவேகா வேட்பாளர்கள் பலம் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க ஓட் டிரான்ஸ்பர் சொல்றீங்க. நான் அப்படி கூட வரல. இப்படி பாருங்க, நீங்க வாக்காளர்களது சதவீதத்தை எல்லாம் எடுத்து பாருங்க. 18%, அதாவது 20 வயசுக்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ், 25 வயசுக்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ், 30க்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ், 35க்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ், 40க்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ், இதை எடுத்துக்கோங்க. 40க்குள்ள இருக்கிற பர்சன்டேஜ் மொத்த வாக்குகள்ல 40% இருக்கு. 40க்குள்ள இருக்கிற வாக்கு சதவீதம், 40 வயதுக்குள்ள இருக்கிறது 40% இருக்குதுங்க. சரி, இதுல குறைஞ்சது 35% எந்த பண எதிர்பார்ப்புகள் இல்லாம நேரடியாக அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கு எந்த கம்பல்சனும் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அதுக்கு மேல இருக்கிறதுல தான் திமுகவோ அதிமுகவோ அந்த போட்டிகள் கள அரசியல் நிக்கும். இல்ல, இந்த 35% யாருக்கு ஓட்டு போட போறாங்க? பெரும்பாலும் அது விஜய்க்கு சாதகமா போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே விஜயனுடைய வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை சுதாரித்துக் கொள்கிறார், அவருக்கு இருந்த வாய்ப்புகளை இந்த சென்ற அக்டோபர் மாசத்துல இருந்த வாய்ப்புகளை அவர் நழுவ விடுகிறார். ஆரம்பத்தில் விஜய் 4%, 5%, 10% இருந்தத இந்நேரம் கட்சியை எவ்வளவு அட்வான்ஸா பாஜகவோட கூட்டணி போட்டார். அதே டயத்துல அப்போ ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சு. அப்ப அந்த மொமெண்டத்தை இன்றைக்கும் இது கால தாமதம், அந்த மொமெண்டத்தை அவர் உருவாக்கணும். ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி அவர் களத்தை ஒரு அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா தொகுதி மாறுறாங்கன்னு, அது பலகீனம். எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிப்பாங்க. நீங்க இன்னும் சொன்னா நீங்க பல பேர் சிரிப்பாங்க. எனக்கு ஜெயலலிதா அம்மா திருச்செங்கோட்டில் கொடுத்தாங்க. நான் இருக்கிறது கோயம்புத்தூர்ல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது திருப்பூர் மாவட்டம். என்கிட்ட திருச்செங்கோட்டில் போய் நில்லுங்கன்னு சொல்றாங்க. ஈரோடு தாண்டிட்டேன், நிறுத்திட்டு ஏங்க திருச்செங்கோட்டுக்கு எப்படிங்க போறதுன்னு சொல்லி வண்டி நிறுத்திட்டு இறங்கி கேட்டேன். இதாங்க அதிமுக பலம். இந்தியாவிலேயே
அதிக ஓட்டு வித்தியாசத்துல 2ஆம் இடம் இந்தியாவிலேயே. அதுக்கு மேல என்னால வண்டி கொடுக்க முடியல அன்னைக்கு இந்தியாவிலேயே. இதுதான் அதிமுக. அப்ப எந்த தொகுதியில வேணாலும் நிப்போம், எங்க வேணாலும் ஜெயிப்போம். அது திருமிகு ஜெயலலிதா இருக்கிற போதே அது நடக்கல இல்ல, அப்படி இல்ல அவங்களுக்கே அது எந்த தொகுதியில நின்னாலும் வெற்றின்னு சாத்தியப்படுத்த முடியல. ஜெயிச்சாங்களே, பல பேர் ஜெயிச்சாங்களே. அந்த மாதிரி தோல்வியும் சந்தித்து இருக்கிறாங்கல்ல அவங்க. இதே எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் அந்த அளவுகளை வச்சிருக்கீங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவரே சொன்ன ஒரு வார்த்தை, இடைவேளைக்கு வர போயிட்டு வந்தாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, குட்டிகரணம் போட்டாலும் எடப்பாடி சேர்க்க போறது இல்ல. என்னால தமிழ்நாட்டுல 67 மாதிரி இவ்வளவு நேரம் இவர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது சேர்க்கலைன்னா மகிழ்ச்சின்னு பேசுற மாதிரி அதான் ஒரே ஒரு லைன் மட்டும் எங்க சேர்த்து சீட்டு கொடுத்துருவாரோன்னு அவர் பயத்துல பேசுறாரு. சார் இடைவேளைக்கு மட்டும் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு எனக்கு கொடுங்க. ஒரு இது சொல்லணும் சாமிநாதன், ஒரு தொகுதியில கட்சி பலம், கூட்டணி பலம், வேட்பாளர் பலம் அப்படின்றது வெற்றியை தீர்மானிக்க போகுதுன்னா இது திமுக, அதிமுக, தாவேகா இவங்களுக்கு எல்லாருக்கும் சம பலத்தோட இருக்க போகுது. இல்ல நிச்சயமா திமுக அதிமுக இன்னைக்கு சமபலத்துல இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நாளுக்கு நாள் ஏறிட்டு தான் இருக்காங்க சார். இன்னைக்கு வேட்பாளர்கள் வேண்டுமானால் அவர்களுக்கு வலுவான வேட்பாளர்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்களுக்கான வேட்பாளர்களுக்கான பாதையை இன்னைக்கு பல கட்சிகள் காட்டுறாங்கல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல செங்கோட்டையன் போன்றவர்கள் வெளியேற்றப்பட்ட பின்பு செங்கோட்டையன் அவர்கள் அந்த இடத்துல ஒரு வலுவான ஒரு கூட்டத்தையே, பிரம்மாண்டமான கூட்டத்தையே நடத்தி காட்ட முடியுது. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கூட்டத்தை நடத்தி காட்ட முடியுது. இப்ப கேசிபி சார் போன்றவர்கள் 9 ஆண்டுகளாக காத்திருக்காங்க, இணைக்கப்பட முடியல. இவர்களை போன்றவர்கள் இப்பொழுது பேசுகிற அந்த பேச்சு பார்க்கிற பொழுது இவர்களுக்கே கூட அழைப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து இந்த மாதிரிதான் அவர்கள் மாற்று கட்சிகள்ல இருந்து அவர்களுக்கான நபர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. இன்னும் தேர்தல் நெருக்கத்துல கிடைப்பாங்க. அது வேட்பாளர்களா இருக்கலாம், முக்கியமான தலகர்த்தர்களா இருக்கலாம். அதனால களத்துல அவர்களை கூர்மைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமா இருக்கு சார். ஒன்று இன்னொன்று, நீங்க இதுக்கு முன்பு ஒரு இடத்துல கூட கேட்டீங்க, அதிமுகவுல நிறைய பேர் முக்கியமான ஸ்டார் வேட்பாளர்கள் தொகுதி மாறுற ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க சார். அதுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன ஒரு புள்ளிவரம் மட்டும் நான் சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப குறிப்பா அவங்க செல்லூர் ராஜு அவர்களுடைய தொகுதி அந்த மதுரை மேற்குல 2011 விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல மதுரை மேற்குல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஓட்டு சதவீதம் என்பது 60%. 2016 அதே விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல 46% எடுத்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்மையில நடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் 42% எடுத்தாங்க. அப்போ வெற்றி தான். தொடர்ச்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வருது. ஆனா ஏன் இந்த தொகுதியில இருந்தெல்லாம் மாறணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த தொகுதிக்குள்ள இன்னொரு லாஜிக் இருக்கு சார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் இந்த தொகுதிக்குள்ள 10% ஓட்டு எடுத்திருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் இதே செல்லூர் ராஜு அவர்களுடைய தொகுதியில 8% ஓட்டு எடுத்திருக்காங்க. அதே நீங்க 2016 அதுல மக்கள் நல கூட்டணி கம்யூனிஸ்ட் தான் அந்த தொகுதியில போட்டிட்டாங்க. அப்போ ஒரு 11% ஓட்ட கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்குது. அப்ப இந்த தொகுதியை பொறுத்தவரை என்னன்னா, திமுக அதிமுக எதிராக ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க எப்பொழுதுமே 10% பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு மக்கள் நீதி மையமா இருக்கிற பொழுது அவர்கள் அங்க மக்கள் நீதி மையத்துக்கு 10% போடுறாங்க. அதே நேரத்துல மக்கள் நல கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிக்கிறப்ப 11% பேர் அங்கேயும் ஓட்டு போடுறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியும் அங்க இப்ப 10% ஓட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்ன இந்த மாதிரியான முக்கியமான அமைச்சர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாற்றத்தை விரும்புறவங்க கமலஹாசன் நிக்கும் போதும் 11% போட்டிருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஓட்டு வைத்திருக்கிறது. இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி கூட இங்க 2016 மக்கள் நல கூட்டணி வைக்கிறப்ப 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்ப விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வர்றப்ப இந்த தொகுதிகள்ல ஒரு 11% 10% இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவங்களோட பெர்சன்டேஜ் ஒரு 5-10 கூடுதல் வச்சுக்கோங்க சார். இந்த பிரச்சனை தான் எல்லா ஸ்டார் தொகுதிகளையும் அதுல என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப மதுரை மேற்குல மக்கள் நீதி மையத்தினால பாதிப்பு இல்ல, நாம் தமிழர்னால பாதிப்பு இல்லைன்னா இடதுசாரிகள்னால பாதிப்புனா அவர் மேற்கு வடக்கு மத்தின்னு ஏதோ ஒன்றை மாறிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ விஜய் நீங்களே சொல்றீங்க 234 தொகுதிகள்லையும் அவர் பாதிப்பை ஏற்படுத்துவார்னா, செல்லூர் ராஜு எந்த தொகுதிக்கு போனாலும் இந்த பிரச்சனை இருக்க தானே செய்யும். மத்திக்கு போனாலும் பிரச்சனை இருக்கும், தெற்குக்கு போனாலும் பிரச்சனை இருக்கும், வடக்குக்கு போனாலும் பிரச்சனை தானே இருக்கும். தொகுதி அங்க தொகுதி மாதிரி என்ன அவருக்கு லாபம் கிடைச்சா? இல்ல அதுதான் சார் மிக முக்கியமா என்னன்னா, இந்த தொகுதியில நிரூபிக்கப்பட்டதா இருக்கல. அது நீங்க 11% மக்கள் நீதி மையத்துக்கும் உழுது 10%, நாம் தமிழர் கட்சியும் 10% ஆகுது. பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு கட்சிகள் சொல்றேன். நீங்க மக்கள் நல கூட்டணின்னு 2016 சந்திக்கிறப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 11% ஓட்டு வாங்குது. அப்ப அந்த தொகுதிக்கான ஒரு சர்வே அவர் பாக்குறப்ப மாற்றத்தை விரும்புறவங்க ஒரு சின்ன சின்ன கட்சிகளாக அமைப்புகளாக வரும்போதே 11% பேர் இருக்காங்க. அப்ப விஜய் போன்ற ஒரு பெரிய சக்தி வரும்போது இந்த 11 20 ஆகலாம், 11 12 ஆகலாம், 25 ஆகலாம்.
அது திமுக அதிமுக இரண்டு தரப்பையும் கூர்ந்து யாரை பாதிக்கும்ன்றதே நம்மளால கணிக்க முடியாது. சரி, நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். ஒரே ஒரு இன்டர்பிரேஷன் மட்டும் நான் திரு இதயாட்ட போயிட்டு நான் வரேன். திரு இதயா, நானே அந்த மீதி தொகுதியில எல்லாம் என்ன நிலவரம்னு நான் பார்த்து வைக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல, அவர் நல்லா பார்த்து வச்சிருக்காரு. அவர் மேற்கு மட்டும் பார்த்து வச்சிருக்காரு, மத்த தொகுதியில என்னன்னு பார்த்துட்டு அதெல்லாம் வீக் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு தம்பி. இல்ல இப்ப லாஜிக் கரெக்ட் தானே. மதுரை மேற்குல அவருக்கு விஜய்னால பாதிப்புனா தெற்குலையும் வடக்குலையும் மத்தியிலையும் தானே பாதிப்புங்கிறதா. இன்னொரு கருத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். மாற்றத்துக்கான ஓட்டுன்னு அவர் சொல்றது பொது புத்தியில எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இதுதான். மாற்றத்துக்காக கேப்டன் விஜயகாந்த் வரும்போது திருப்பரங்குன்றத்திலையும் திருமங்கலத்திலையும் ஐயா கேப்டன் விஜயகாந்துக்கு 15 விழுக்காடு வாக்கு கிடைச்சது. கிள்ளியூர்ல 1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாரு. அம்பாசமுத்திரத்தில் 2 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாரு. இந்த மாதிரி மாற்றத்துக்காக விஜயகாந்த் வரும்போதும் இப்படிப்பட்ட ஒரு டிஃபரன்ஸ் வந்து தமிழ் மண்ணுக்குள்ள பல பகுதிகளில் இருந்துங்கிறது உண்மை. அதே மாதிரி மாற்றத்துக்காக கமலஹாசன் வரும்போது தென் சென்னையிலையும் ஸ்ரீபெரும்புதூர்லையும் கோயம்புத்தூர்லையும் 10-12 விழுக்காடு எடுத்தவர் இண்டிவிஜுவலா தேவர் மகன் விருமாண்டிக்கு வந்து முதுகுளத்தூர்லையும் மேலூர்லையும் ஆண்டிப்பட்டியிலும் உசிலம்பட்டியிலும் 1 விழுக்காடு வாக்கு தான் கிடைச்சது. அதுவும் அவர் சினிமா வேறு, அரசியல் வேறு, ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறுங்கிறதெல்லாம் இதை புரிஞ்சுதான் சொல்லி இருக்கிறாரு. அந்த 1 விழுக்காடும் அந்த குறிப்பிட்ட சமூக வாக்கு இல்ல, அது அதிக அளவுல தினகரனுக்கு தான் போச்சு. பிறர்கள் தான் போட்டிருப்பாங்க. அதுவும் 1 விழுக்காடு தான். ஆனா அங்க மாற்றத்துக்கு டி நகர்லயும் மயிலாப்பூர்லயும் 15 விழுக்காடு வருது. மாற்றத்துக்கு உசிலம்பட்டியிலையும் ஆண்டிப்பட்டியிலையும் மேலூர்லயும் முதுகுளத்தூர்லயும் 1 விழுக்காடு தான் வருது. சோ மாற்றம்ங்கிறது யாருக்கான மாற்றம், எதற்கான மாற்றம்ங்கிறது இந்து கான்சியஸ்னஸ் இஸ் கப்புல்ட் வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிறது அவங்கவங்க மனச்சாட்சிக்கே தெரியும். ஆனா இளைஞர்கள்ல 35%, 40%, 35% விஜய்க்கே வாக்களிப்பார்கள்னு சொல்றாரு. போலரைசேஷன் வரும்போது விஜய் திருமங்கலம் சரத்குமார் மாதிரியும் போற வாய்ப்பு இருக்கு. 1 இயர் நான் இயர் போலரைசேஷன் வந்தா 90 தொகுதியில வட தமிழகத்துல விஜய்க்கு கேண்டிடேட்டே இருக்காது. உண்மையிலே விஜய்க்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா போலரைசேஷனை மீறி விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நின்று இருக்கணும். அதைத்தான் சீமான் கோளை டேஷ்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு எடப்பாடிய என்டிஏ சீமான இவர் விஜய சொல்றாரு. அந்த போலரைசேஷன் நீங்க உடைக்கல, மீண்டும் போலரைசேஷன் வந்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பெல்லாம் என்ன ஆகுன்னு தெரியாது. வேட்பாளர்கள் பலம் பத்தி ரவீந்திரன் சார் சொல்றாரு, திரு சாமிநாதனும் சொல்றாருல பலம்னு. அதுல வேட்பாளர்கள் பலம் அப்படிங்கிறது முக்கியமா இல்ல கட்சிகள் பலம்? எல்லாரும் சின்னத்துக்கு தானே வாக்களிக்க சொல்லிட்டோமே, நம்ம வந்து சின்னத்துக்கு தானே வாக்களிக்க போறாங்க. இல்ல அதான் நம்ம ஏற்கனவே வேட்பாளர்ன்றது நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா நீங்க விஐபி வேட்பாளர் நிக்கிற இடத்துல தவேகா வேட்பாளர் கொஞ்சம் பின்தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசி முகத்தை பார்க்க போறது இல்ல, அவங்க சின்னத்தை தானே பார்த்து வாக்களிக்க போறாங்க. ரெட்டலையா தாவேகா சின்னமா தானே பார்த்து. அங்க நீங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு இது இருக்கு. நீங்க அந்த மாதிரி எல்லாம் முன்னாடி கண்ணை மூடிட்டு ரெட்டையில அமுக்கின காலெல்லாம் போயிருச்சு. ஏன் 3வது இடத்துக்கு பலாப்பழம் வந்து எப்படி 2வது இடத்துக்கு வந்துச்சு? ஆள் பார்க்காம போட்டாங்களா, அமுக்குனாங்களா? ஆள் பார்த்து தானே அமுக்குனாங்க. ரெட்டையில 3வது இடத்துக்கு போய் டெபாசிட் அது இல்லன்றதானே சாமிநாதனுடைய வாதம். இல்ல அதான் நான் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த வாதம் சொல்றேன். இப்ப நீங்க தேனியில நீங்க குக்கர் எப்படி ரெட்டையில அமுக்குறவங்கன்னா கண்ணை மூடிட்டு தேனியில ஆண்டிப்பட்டியில எல்லாம் வந்து குக்கிராமம் உள்காடு அங்க எம்ஜிஆர் செத்ததே தெரியாதெல்லாம் சொல்லக்கூடிய ஊரு. அங்க எப்படி உங்களுக்கு வந்து குக்கர் அமுக்குனாங்க ரெட்டையிலையை தாண்டி? வேட்பாளருடைய சொந்த வேட்பாளர் யாரு, அவருடைய சின்னம் எதுன்னு தெரிஞ்சுட்டு போறாங்க. நீங்க சின்னம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. நீங்க காலையில சொன்னீங்கன்னா சாயங்காலம் போய் ரீச் ஆயிருது குக்கிராமம் வரைக்கும். தீப்பெட்டின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அங்க ரெட்டையில நிக்குது, ஆனா அங்க இதுக்கு போடுறாங்க, அங்க குக்கர் நிக்குது, ஆனா தீப்பெட்டிக்கு போடுறாங்க. எப்படி தீப்பெட்டி வந்து திமுக கூட்டணியில் உள்ள சின்னம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப துரை வைகோ நிக்கிறாருன்னு தெரிஞ்சுதான் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. ஏதோ தீப்பெட்டி புது சின்னம் சுயேட்சை சின்னம்னா அமுக்குனாங்க, வேட்பாளர் தெரியாம. அதனால வேட்பாளர் தெரிஞ்சுதான் போடுவாங்க. அப்புறம் இவர் சொன்னதுல மதுரை மேற்கு தொகுதிக்கு முக்கியமான காரணம், நகர்வுக்கு முக்கியமான காரணம், அது இப்ப மாவட்டம் பிரிக்கப்பட்டு அந்த சட்டமன்ற தொகுதி திரு அமைச்சர் மூர்த்திட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் மூர்த்தி மற்ற 3 தொகுதியை விட இப்ப நமக்கு புதுதா கொடுக்கப்பட்ட தொகுதியில ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றது அந்த தொகுதியை சுத்தி சுத்தி வர்றாரு, அடின்னு அடிக்கிறாரு, பணத்தாலையும் இதாலையும் செல்வாக்காலையும் நகர்த்துறாரு, இது பண்றாரு. அப்ப அவரை எதிர்கொள்ற அளவுக்கு இன்னைக்கு பல பணமும் அதிகார பலமும் அவர்கிட்ட இருக்கும்போது அவரை எதிர்த்து போட்டிட்டா நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்றது ஒரு முக்கியமான காரணத்தை தான் அவங்க நகர்வுக்கு ஒரு காரணமா இருக்கு. விஜய் வரவுக்கு பிறகுதான் திமுக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் மாற்றி கொடுக்கிறது, தொகுதி வாரியாக ஆய்வுகளை நடத்துறது, அதிமுக தலைவர்கள் தொகுதி மாறி போட்டியிடுறது, இவ்வளவும் விஜய் வரவுக்கு பிறகான நகர்வுகள் தான் அப்படின்னு திரு சாமிநாதன் சொல்றாரு. அது ஒரு பக்கம்னாலும் இந்த சில மாநாடு நடத்துறதெல்லாம் அடுத்த தலைவராக உதயநிதியை ஃபிக்ஸ் பண்றதுக்கு, நீங்க ஒரு மாநாடு நடத்துறது வந்து கட்சிக்காரங்க கிட்ட தான் இம்பாக்ட் இருக்கும், பொதுமக்கள்கிட்ட வந்து இம்பாக்ட் வந்து இருக்காது. அதுக்கு தான் அந்த மாநாடு நடத்துறாங்க. அடுத்து தொகுதி மாறுறது பொறுத்த வரைக்கும் இதே எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னது மறுக்க மாட்டார். அதாவது ஜெயலலிதா அம்மா காலத்தில்
உதயா போன்றவர்கள், திரு ரவீந்திரன் போன்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரி சர்வே நிறைய எடுத்து எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க மாட்டாருன்னு சர்வே ரிப்போர்ட் வந்தது. அம்மா என்னை கூப்பிட்டு நீ தொகுதி மாதிரி நின்றுக்க, அங்கே நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இல்லைம்மா நான் இந்த தொகுதியில் தான் நிற்பேன், இங்கே தான் ஜெயிப்பேன்னு சொன்னேன். அந்த தடவை ஜெயிச்சாரு, ஆட்சி வந்தது. அப்ப இந்த முறையும் யாரும் தொகுதி மாதிரி நிக்க கூடாது என்று அவர் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா அதிமுக தன்னுடைய வலிமையை இழந்து விட்டதாக தொண்டர்கள் வந்து நினைப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதையா சொன்னாரு, தினகரன் ஜெயிச்சாரு, ஓபிஎஸ் ஜெயிச்சாரு அப்படின்னு. அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். இப்ப தமிழ்நாடு முழுக்க இப்ப தொண்டாமுத்தூர்ல ஸ்டாலினால வேலுமணியை தோற்கடிக்க முடியாது. என்ன செஞ்சாலும் சரி, ஸ்டாலினே போய் நின்னாலும் தோற்கடிக்க முடியாது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 35 தொகுதிகள் அல்லது அரசியல்ல பலம் வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதில் தினகரன் ஒன்றா இருக்கலாம் அல்லது ஓபிஎஸ் ஒன்றா இருக்கலாம். அந்த 35ஐயும் நம்ம யூனிஃபார்மாக கணக்கெடுத்துக்க முடியாது. செல்வாக்கு பலம்ங்கிறது முக்கியம்னு சொல்றதுக்கான உதாரணம். அது வந்து ஸ்டார் கேண்டிடேட் இருக்கிற இடங்கள்ல ஒரு 30-35 தொகுதிகளுக்குள்ளதான் அது நிற்கும். இந்த 200 தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் யார் முதலமைச்சர் என்பதை பார்த்து மட்டும், யார் அவர்களை ஆள வேணும், யார் வரக்கூடாது, இதை பார்த்து மட்டும்தான் வந்து மக்கள் வாக்களிப்பாங்க. அந்த சேஞ்ச் பல இடங்கள்ல திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் தாவேகாவும் களத்துல மாறிடும், திமுகவை தோற்கடிச்சிருவாங்க. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.